வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். இந்த வீடியோவில் உயிர் நாடி நண்பனை சாங்காக போகிறேன். கூலி மூவிலேருந்து அனிருத் ரவிச்சந்தர், சாய் ஸ்மிருதி, அனிருத் ரவிச்சந்திரன் இவர் தான் குக்கி சாங்லையுமே லிரிசிஸ்டாக இருந்தார். ஃபீமேல் வாய்ஸில் இந்த சாங் இருக்கும்போது நினைக்கிறேன். ஆக்சுவலாக உயிர் நாடி நண்பனே டைட்டில் பார்த்தோன்னா சத்யராஜ் இல்லை ரஜினிகாந்த் ரெண்டு பேரோட யாராச்சும் ஒருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து வருமோ அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் அது மேல் வாய்ஸ் ஆகிடும். இவங்கன்னா ஃபீமேல் சிங்கர் தான் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த பாட்டு வரப்போகுது எனக்கு தெரில. ட்ரெய்லர் வச்சு தான் சொல்கிறேன். அதில் சொல்லியிருப்பார்ல, உனக்கு அப்பாவாக இருக்கலாம் ஆனால் என்னோட நண்பனாக இருக்கலாம் ஆனால் அவர் எங்களோட அப்பா அப்படின்றலாம் டைலாக்ஸ் வரும்ல. ஸோ அதை வச்சு சொல்கிறேன். பாலம் உயிர் நாடி நண்பனே சாங்குள்ள பார்க்கலாம். நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனோட சேர்ந்து பாருங்கள். இது மாதிரி கொக்கி, மாப்ஸ்டா, ஐ எம் த டேஞ்சர் எல்லா சாங்ஸுமே ரியாக்ட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ள போகலாம். மெலடி சாங் தான் நினைக்கிறது. வயலின் தானே. கலங்காதே கண்ணே என்பாயே என் உயிரின் நாதி, இன்றேனோ மௌனம் கொண்டாயே என் பெயரின் பாதி, இனி உன்னை பார்க்க முடியாதா, உன் மார்பில் இது வரைக்கும் கேட்ட சாங்ஸ் எல்லாத்துல இருந்து ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, ரெஃப்ரெஷிங்காக இருக்குது இந்த சாங். கேட்கும்போது நல்லா சூத்திங்கா. அனிருத் தான் ஹம் பண்ணுறாரா? அது பிஓவி சாங் தானா இல்லை தெரில எனக்கு. எல்லா உயிரும் பிரியுமே, இதயம் ஏற்றுக்கொண்டது, ஆனால் இதயம் உன்னையே கேட்டு காயமாகுது. இன்னும் உன் குரலோ என் பெயர் ஆசை தீராதோ, ஓர் நாளோ நொடியோ என்னிடம் என்னை அணையாதோ, என் மீசை அன்னையே நீ பிரியாதே. மீசை அன்னைன்றாங்களா? அதான் ஆண் நண்பன். காதலே நீ பிரியாதே. செத்துட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல உயிர் நாடி நண்பனே, செத்துக்கிட்டு இருக்காரா இல்ல செத்துட்டாரான்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு கேட்கும்போது. யாரும் தெரியல. சத்யராஜா, ரஜினிகாந்தே கூட சாகலாம், சொல்ல முடியாது. பிஓவி அந்த அப்படி இருந்தா கூட மேல் தான் பாடணும் கிடையாது, ஃபீமேல் கூட பாடலாம். பட் நான் அப்படியே தான் இருக்கும்னு நினைச்சேன். ஒரு நண்பன்ற மாதிரி டைலாக சொன்னாங்களே. ஸோ அதனால ஒரு மேல் சிங்கர், அவங்க பிஓவியா இருந்தால் மேல் சிங்கர் பாடியிருப்பாங்கன்ற மாதிரி சொன்னல ஸ்டார்டிங்கில். ஸோ அப்படி இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஃபீமேலோ மேலோ யார் பாடணும், யார் வேணாலும் பாடலாம். அது அந்த உணர்வு தானே. நான் இதே மாதிரி தான் தக் லைஃப்பில் சாங் வரும்ல, அஞ்சு வண்ண பூவே, அது ஃபீமேல் சிங்கர் தான் பாடியிருப்பாங்க. அது அந்த ஒரு இதுக்காக தான் என்ன சொல்கிறது. ஸோ அதில் என்ன ஃபீல் ஆச்சுன்னா என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஒரு அம்மா பாசம் குழந்தைய வச்சு பாடுற மாதிரி. ஸோ அதனால ஒரு ஃபீமேல் சிங்கர் பாடுறதுனால அப்படி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் அப்படி கிடையாது. அது ஒரு சிச்சுவேஷன், அது ஒரு எமோஷன். ஸோ
அந்த ஃபீலிங்க்கு என்ன சொல்கிறது, அது யார் வேணால் பாடலான்னு சொல்கிறேன், அவ்வளோதான். ஃபீமேல் பண்ணாலும் சரி, மேல் பண்ணாலும் சரி, அது ஒரு எமோஷன். ஸோ அது பாடுறாங்க, அவ்வளோதான். ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னோன்னா, ரஜினிகாந்த் சத்யராஜ் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். ஸோ அது அவங்களுக்குள்ளே வர சாங்காக இருந்தால், அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் யாராச்சும் ஒருத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் வர சாங்காக இருந்தால் கூட அது மேல் சிங்கர் பாடியிருக்கணும், ஃபீமேல் சிங்கர் ஏன் பாடியிருக்காங்க, ஒருவேளை வேறு யாருக்கும் வர சாங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த கன்ஃபியூஷனில் தான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு இருந்தேன். பட் அது மேல் சிங்கர் ஃபீமேல் சிங்கர் அது பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது இல்லை அது தேவையில்லை. அது யார் பாடினாலும் அந்த சிச்சுவேஷன், அந்த எமோஷன், அந்த ஃபீலிங் அது வரப்போகுது, அவ்வளோதான். ஸோ தான் அப்படியே எனக்கு மாறிடுச்சு. நான் வேறு யாரோ சாங் மாதிரி தான் நினச்சேன், வேறு யாருக்கும் வரப்போதோ அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் தெரில, எனக்கு சத்யராஜ் அண்ட் ரஜினிகாந்த் அவங்களுக்குள்ளே வர சாங் மாதிரி தான் இருக்குது. அதில் யாரோ ஒருத்தவங்க செத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, செத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதில் ஃபீமேல் பண்ணானே மேல் பண்ணானே அது அந்த ஒரு எமோஷன் தான், அவ்வளோதானே. நல்லா இருந்துச்சு. ஒரு என்ன சொல்கிறது, இது வரைக்கும் கேட்ட சாங்ஸில் இது கொஞ்சம் வித்தியாசம் நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஒரிஜினல் ஃப்ரம் வரன். ஆனால் இதுக்கப்புறம் சாங்ஸ் எல்லாம் முடிஞ்சு, இதுக்கப்புறம் பாட்காஸ்ட் தமிழனோட கூலி வீடியோ தான் இருக்குது, எல்சியூவில் இருக்கா இல்லையா அப்படின்னு. ஸோ அவர் ட்ரெய்லர் ரியாக்ஷன் கூட பண்ணியிருந்தா, அதுவே நான் பார்த்தேன். அவர் என்ன சொல்லியிருந்தாரோ ட்ரெய்லர் ரியாக்ஷன் வீடியோவில் அதே தாட்ஸ் தான் எனக்கு இருந்துச்சு, அதே தான் நானும் சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் அவரோட வீடியோவும் பார்க்கலாம். ட்ரெய்லர் பார்த்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் கூட ஒரு வீடியோ பண்ணுறதா சொல்லியிருக்காரு. ஸோ அது எப்போ வருது என்னன்னு தெரில, அதுவுமே கூடிய சீக்கிரம் வந்தப்புறம் ரியாக்ட் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி பாட்காஸ்ட் தமிழனோட அந்த எல்சியூ வீடியோ வரும், எல்சியூவில் இருக்கா இல்லை அப்படின்றது தெரில. எல்சியூவில் இருக்குமா இல்லைனா எனக்குமே தெரில. எல்சியூவில் இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஸ்டாண்ட் அவுட் ஃபிலிம் தான் லோக்கி சொல்லிட்டே இருக்காரு. அவர் சொல்கிறதே நம்ம விவசாயம் நம்பவும் முடியாது. டைரக்டர்ஸ் வந்து எப்படி வேணால் மறைக்கிறதுக்கு என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் எல்சியூவில் இருக்கான்னு எனக்குமே அந்த ஃபீலிங் வரல. அவர் சொன்னாக்காக சொல்லலை, அவர் ஸ்டாண்டர்ட்லாம் சொல்லிட்டாரு, அதுக்காக இருக்காது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கே அந்த ஃபீல் இல்லை, எல்சியூவில் இருக்காது அப்படின்னு தான் எனக்குமே தோணுது. ஐ மீன் எல்சியூவில் இருக்குன்ற ஃபீல் எனக்கு இல்லை, அதனால் எல்சியூவில் இருக்காது அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அதான் எனக்கு தோணுது. ஓகே, பை கைஸ்.